நீ சொல்றது எனக்கு புரியுதுடா கணேசா. இருந்தாலும் மாமா அளவுக்கு நான் படிக்கலைன்னா கூட கொஞ்சமாவது படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப நீ என்ன படிக்கணும் அவ்வளவுதானே? நீங்க எப்ப மாமா வந்தீங்க? வாங்க மாப்பிள்ள. நீ கல்யாண பத்திரிக்கையை பார்த்துக்கிட்டு கணேசன் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தல, அப்போவே வந்துட்டேன். படிக்க வேண்டிய வயசுல என்னால படிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது மாமா. படிக்கிறதுக்கு வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை. உனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தா போதும், எந்த வயசுலயும் படிக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? உன்னை விட வயசுல பெரியவங்க வீட்டுல இருந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தபால் மூலியமா படிக்கிறாங்கக்கா. அததான் மாமாவும் சொல்ல வராரு. இல்ல மாமா? கரெக்டா? 10th எக்ஸாம் அப்போ உன் பாட்டி இறந்ததால நீ எக்ஸாம் போக முடியலன்னு சொன்ன. அதுல இருந்து தான் படிப்பை விட்டேன்னு சொன்னல. ஆமால, நான் எப்பவோ சொன்னதை நீங்க இப்பவும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே மாமா. அதான் நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க போல இருக்கு. உன் சம்பந்தப்பட்ட எதையும் என்னால அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. எல்லாரும் உன்கிட்ட குறையா சொல்றது நீ படிக்கலன்றதுதான். நீ படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டா அதுக்கப்புறம் யாரும் உன்னை படிக்காதவன் குறை சொல்ல முடியாது. அதனால நீ படிக்கணும் பார்வதி. எனக்கும் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த இங்கிலீஷ நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாவே வராது மாமா. முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்லை. இங்கிலீஷ் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ முதல்ல 10th எக்ஸாம் எழுது, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். 10th முடிஞ்சதும் அதுக்கப்புறம் +2, அப்புறம் டிகிரி தான். என்ன, ஓகேவா? என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதெல்லாம் என்னால முடியுமா? நான் இருக்கேன்ல, கண்டிப்பா உன்னால முடியும். உன்னை டிகிரி ஹோல்டர் ஆக்கி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாத. இப்ப பார்த்தாலும் கணக்கு பார்த்து சம்பாதிச்சு நீங்களே கொட்டிக்கோங்க. வந்துட்டான். இத்தனை நாளா சேர்த்து வச்சதெல்லாம் மொத்தமா சேர்த்து நடிச்சு கொட்ட போறான். சும்மாவே இவள சாமி கடவுள்னு சொல்லுவான். இப்ப இன்னும் கற்பூரம் ஏத்தி சாம்பிராணி போட்டு என்னெல்லாம் பூஜை பண்ண போறானோ. வா. பெரிய கணக்கு புலிதான். வாசுந்தரம், உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்கய்யா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் நான் டியூட்டிக்கு வந்தேன். என்ன அகில அமைதியா இருக்கா? அகில அமைதி ஆபத்தாச்சே. ஆனா நமக்கு சந்தோஷம்தான். வெளியே கிளம்பணுமாமா? காரை ரெடி பண்ணட்டுமா? வேண்டா சுந்தரம், நீ இனிமே கார் ஓட்ட வேண்டாம். கார் ஓட்ட வேணாவா? எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா குணமாயிடுச்சுமா. கை காலெல்லாம் நல்லா நீட்டி மடக்க முடியுது.
என்னால முன்னாடி மாதிரி நல்லா கார் ஓட்ட முடியுமா? உன்னால நல்லபடியா கார் ஓட்ட முடியாதுங்கிறதுக்காக நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லல சுந்தரம். சுந்தரம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு வரட்டும்னு சொல்றியா அகிலா? எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லம்மா. வீட்ல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. நான் இன்னையில இருந்தே டியூட்டி பாக்குறேம்மா. நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் சொல்லல சுந்தரம். நிரந்தரமா ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். என்னது, விசுவாசம் சீட்டு கிழிய போதா? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்ன ஆச்சு அகிலாக்கு? என்னம்மா சொல்றீங்க? உடம்புக்கு முடியாம லீவ் எடுத்ததை தவிர நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்காகம்மா இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க? அகிலா, ஓ நெஞ்சில கரைய வச்சுக்கிட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு இவ்ளோ தைரியமா சொல்றீங்க சுந்தரம். என்னம்மா சொல்றீங்க? உன்னோட வெள்ளை யூனிஃபார்ம்ல நெஞ்சுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கரை இருக்கிறது கூட உனக்கு தெரியலையா சுந்தரம்? ஓ, விசுவாசத்திலையும் வெள்ளை துணியிலையும் எப்பவுமே கரை படக்கூடாது சுந்தரம். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓ. அகிலா, அக்கா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு உனக்கு புரியலையா சுந்தரம்? எந்த விஷயம் நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சியோ அந்த விஷயம் அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ கூட துரோகம் பண்ணதுதான் அக்காவால தாங்கிக்க முடியல சுந்தரம். இல்ல இல்ல, நான் அம்மாவை நிறுத்து. உன்னோட இந்த நடிப்பெல்லாம் காமிச்சு நீ என்ன வேணா ஏமாத்தலாம். ஆனா அக்கா கிட்ட உன்னோட இந்த நடிப்பெல்லாம் எடுப்படாத சுந்தரம். ஆனா சுந்தரம், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அக்கா எப்படி உன்னை சுட்டு தள்ளாம இப்படியே விட்டுட்டு போனாங்க? ஒருவேளை துப்பாக்கி எடுத்துட்டு வரதுக்காக தான் இப்ப மாடிக்கு போனாங்களோ? ஐயோ, இருந்தாலும் இருக்கும் சுந்தரம். அக்கா இறங்கி வரதுக்குள்ள நீ இங்கிருந்து போயிடு. சொல்றேல்ல சுந்தரம். இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? நடிப்பு அகிலாக்குள்ள இருக்கிற எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிற நேரமும் வந்தாச்சு. என்ன ஆச்சு அகிலா உனக்கு? ஏன் சுந்தரத்துக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட?
சுந்தரத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. நீ சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட சுந்தரத்தால அதை தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ பேசினது அவர் மனசை எப்படி காயப்படுத்தியிருக்கும் தெரியுமா? ஸ்ட்ரோக் வந்து குணமான சுந்தரமே இன்னைக்குதான் டியூட்டி பார்க்கறதுக்காக வந்தாரு. அவர்கிட்ட போய் இப்படி நடந்துகிட்டியே, மறுபடியும் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டா என்ன பண்றது அகிலா? சுந்தரம் மனசை காயப்படுத்தணும், அவரை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சு நான் அப்படி நடந்துக்கலங்க. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டா இருந்த சுந்தரத்துக்கிட்ட இப்ப அந்த விசுவாசம் இல்லைங்க. அந்த கோவத்துலதான் நான் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன அகிலா சொல்ற? சுந்தரத்தோட விசுவாசத்து மேல நீ இப்படி சந்தேகப்படுறது எனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஆமா, எதை வச்சு சுந்தரத்தோட விசுவாசத்துல நீ குறை கண்டுபிடிச்ச? காசி ராமேஸ்வரம் போகணும்னு சுந்தரம் என்கிட்ட வந்து ஒரு நாள் லீவ் கேட்டாரு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. சுந்தரம் மனசுல வேற என்னமோ இருக்கு. என்கிட்ட அது சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம காசி ராமேஸ்வரம்னு மாத்தி சொல்றாருன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஸ்ட்ரோக் வந்து விழுந்த அன்னைக்கு கூட சுந்தரம் அவர் மனசுல மறைச்சு வச்சிருந்தத என்கிட்ட சொல்லத்தான் வந்திருக்காரு. ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவன் என்கிட்ட சொல்ல வர விஷயம் அநேகமா சுந்தரத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. என்ன அகிலா இது? ஆதி என்ன சொல்ல போறான்னு சுந்தரத்துக்கு எப்படி தெரியும்? உனக்கே சுந்தரத்து மேல இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? 2 தடவை தான் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல வந்த சுந்தரம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாய் வந்ததும் அத பத்தி என்கிட்ட சொல்லாம எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம டியூட்டி பாக்குறேன்னு வந்து நிக்கிறாரு. அத தாங்க என்னால தாங்கிக்க முடியல. 25 வருஷமா தன்னோட குடும்பத்தை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிற விசுவாசத்துக்கு மொத்த உருவமா இருக்கிற சுந்தரம் இப்படி நடந்துக்கிட்டது என் மனசுல காயத்தை ஏற்படுத்திருச்சு. உறவுகளுக்குள்ள நம்பிக்கை, பாசம், அன்பு எல்லாம் மாறினா கூட தாங்கிக்கலாம். ஆனா விசுவாசத்தால நம்மள கட்டி போட்ட ஒருத்தர் நம்பிக்கை குறைவா நடந்துக்கிட்டா அதை தாங்கிக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் சுந்தரம் கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன். விசுவாசத்திலையும் வெள்ளை துணியிலையும் எப்பவுமே கரை படக்கூடாது சுந்தரம். எந்த விஷயம் நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சி மறைச்சி வச்சியோ அந்த விஷயம் அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ கூட துரோகம் பண்ணதுதான் அக்காவால தாங்கிக்க முடியல சுந்தரம். சாவித்திரி, நான் தப்பு பண்ணிட்டேன். சாவித்திரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் முதல்ல எடுத்த முடிவிலேயே உறுதியா நின்னு அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி இருக்கணும். யாரு பேச்சையும் கேட்டிருக்க கூடாது சாவித்திரி. பெத்த பாசமும் வளர்த்த பாசமும் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் அம்மா முன்னால தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு சாவித்திரி. மழை தண்ணி மாதிரி பரிசுத்தமான என் விசுவாசத்துல கரை விழுந்துருச்சு சாவித்திரி. அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய
நான் கொன்னுட்டேன். நான் ஒரு கொலைகாரன் சாவித்திரி, நான் ஒரு கொலைகாரன். உயிரை கொன்னாதான் கொலையா? நம்பிக்கை துரோகம் பண்றது கூட கொலைதான். நான் பாவி சாவித்திரி, நான் பாவி. நான் இனிமே உயிரோட இருக்கக்கூடாது சாவித்திரி, இருக்கவே மாட்டேன். நாமளே சாகக்கூடாது, நமக்கு நாமே தண்டனை கொடுக்க கூடாது. இத்தனை வருஷமா அம்மாவுக்கு நம்பிக்கையா விசுவாசமா இருந்து இப்போ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம். அதனால அவங்க தான் என்ன தண்டிக்கணும். அவங்க கையால தான் என் உயிர் போகணும். இத்தனை வருஷமா அவங்களால வளர்ந்த இந்த உயிர் அவங்க கையாலேயே போகட்டும். அம்மாவே அவங்க கையால சுட்டு கொல்லட்டும். அம்மா, 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 என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னாச்சு சுந்தரம்? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னாச்சு இந்த அவார்டு பர்ஃபார்மருக்கு? அக்கீரா தான் சட்டையில கரை இருக்கு அது இதுன்னு ஏதோ பூடகமா பேசினா, கூட சேர்ந்து நாமளும் ஏத்தி விட்டு அனுப்பி வச்சோம். இப்ப என்ன இங்க வந்து கதறான்? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சுந்தரம், என்ன இதெல்லாம்? முதல்ல எழுந்திரு. சுந்தரம், 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 எழுந்துரு சுந்தரம். நீ இப்பதான் உடம்பு குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. மறுபடியும் ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல எழுந்துரு சுந்தரம். எழுந்துரு சுந்தரம், எழுந்துரு ப்ளீஸ். என் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கய்யா. நான் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே வீணா போச்சுங்கய்யா.